ராசியினுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம் மெதுவாக குறைந்து ஒரு தெளிவான பாதை உருவாக தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதுவரை நீங்கள் ஒரே இடத்துல நின்று போல உணர்ந்திருப்பீங்க. டக்குன்னு அப்படியே ஸ்டக்காகி நின்று இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு உணர்ந்துட்டுருப்பீங்க. உழைத்தும் எதிர்பார்த்த பணம் கிடைக்காமல் தவிர்த்திருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. நல்ல வாய்ப்பு வந்தும் கடைசி நேரத்தில் தடை ஏற்பட்டிருக்கும். குறைகளை நம்பியவர்கள், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களை நம்பியவங்க குறைவாக இருக்கிறாங்க, ஆனால் உங்களை குத்தி காட்டுறவங்க நிறையா இருக்கிறாங்க. குடும்ப பொறுப்பால் உங்கள் ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போயிட்டுருக்கீங்க. வேலையா தொழிலா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்ருக்கீங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் வாய்ப்பு பற்றி சிந்திச்சிட்ருக்கீங்க. வெளியூர் போகலாமா, வெளிநாட்டு போய் சம்பாதிக்கலாமா அப்படின்னு. சொந்த வீடு, வாகனம், நிலையான வருமானம் வேணும் அப்படின்னு விரும்பியிருக்கலாம். என் வாழ்க்கை எப்போது மாறும், எப்போ நல்லபடியாக மாறும், எப்போ சந்தோஷமாக மாறும், எப்போ இந்த கடன் இல்லாத வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு பல முறை கேட்டுருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இனி ஒரு முக்கியமான மாற்றம் உருவாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு வரும். பழைய தொடர்பு மீண்டும் வாய்ப்பாக மாறலாம். ஒரு பயணம் உங்கள் வாழ்க்கையின் திருப்பமாக அமையும். புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு கிடைக்கும். பணம் 2 வழிகளில் வந்து தொடங்கும். டக்கு டக்குன்னு வரும் பணம், 2 வழியில் வரும். திருமணம் அல்லது குடும்பத்தில் நல்ல செய்தி வரும். உங்கள் திறமையை மதிக்கக்கூடிய மனிதர்கள் நெருங்குவாங்க. உங்களை பயன்படுத்திய சிலர் தானாக விலகுவாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி மிக முக்கியமான ஒன்று நடக்குங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து மீண்டும் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ள போகிறீங்க. ஒருத்தவங்களை ரொம்ப ஸ்ட்ரக் பண்ணி வச்சுருந்தான். அவன் தொழிலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், உங்களோட குடும்பமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஸ்ட்ரக் பண்ணி வச்சுருந்தான். அவன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வர போகிறீங்க. பலரோட மனதில் இனி நான் என் விருப்பப்படி வாழணும், என் திறமைக்கு ஏற்ற இடத்திற்கு போகணும், ஒரே வருமானத்தை நம்பி கொண்டு இருக்கக்கூடாது, என்னை மதிக்காதவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் உருவாயிருக்கும். இந்த முடிவே உங்கள் அடுத்த முன்னேற்றத்திற்கான தொடக்கமாக அமைய போகுதுங்க. நிறைய பேர் சார் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கீழே அந்த நம்பர் கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்த்து கொடுப்பாங்க. 200க்கு மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான். கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜ் 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். இன்றைக்கி அரசியல் பிரபலமாக பார்க்கக்கூடிய பல சினிமா துறையில் இருந்தவங்களுக்கு சரி, நிறைய விஷயத்துக்கு ஜோதிடம் பார்த்து கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ணி தான் ஜோதிடம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு தசாபுத்தி செக் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் அடுத்து முன்னேறணும் அப்படின்னா உங்கள் காலகட்டம், உங்களுடைய புக்கு, உங்களுடைய மேனுவல் புக்கு என்ன, உங்களுடைய ஜாதகம் தானே. ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடியது ராசி பலன். இந்த ராசியில் தனுசு மட்டும்தான் சேம், மற்றதெல்லாம் வேறு வேறு. உங்களுக்கு நட்சத்திரம் வேறு, ராசி வேறு, உங்களோட லக்கினம் வேறு, தசாபுத்தி வேறு, எல்லாம் வேறு வேறு. நீங்கள் பிறந்த இடம் வேறு, பிறந்த ஊர் வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை நடக்கும். இல்லைனா 12 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்தியாவில் தனுசு ராசி பேர் 12 கோடி பேர் இருப்பான். அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி நடந்திருக்கணும். ஸோ உங்களுடைய மேனுவல் புக்கை பார்த்தா தான் அதற்கான பலன்களை சொல்ல முடியும். இந்த ராசி இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விரிவான விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுங்க. நீண்ட நாள் எதிர்பார்த்த நேர்காணல் அழைப்பு வரும். இன்டர்வியூக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலை தொடர்பு உருவாகலாம். மேலதிகாரிக்கிட்ட உங்கள் திறமை வெளிப்படலாம். பதவி உயர்வு அல்லது பொறுப்பு அதிகரிக்கும். வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டெப் எடுக்கலாம். கற்பிக்கிறது, மீடியா, ஆன்லைன் மற்றும் ஆலோசனை, இந்த மாதிரி துறையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. தனி தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் வலுவருங்க. சிறிய கூடுதல் வருமானம் முயற்சி பெரியதாக மாறும். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சைடில் வைக்கிறது, அது கொஞ்சம் பெருசாகவே மைண்டுக்கு வரும். உங்கள் பேச்சு அல்லது அறிவு வருமானமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை பற்றி தவறாக பேசியவர்களின் உண்மை தெரிய வருங்க. வேறு ஒருவருக்கு சென்ற வாய்ப்பு மீண்டும் உங்களை தேடி வருங்க. இதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான தொழில் ரீதியான விஷயம். கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அதில் என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் இல்லாமையே இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு வேலையை விட்டு விட வேண்டாம். இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வேலையை விட்டுறாதீங்க. புதிய வேலைக்கு எழுத்துப்பூர்வ உறுதி கிடைத்த பிறகே முடிவு எடுக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் பல முயற்சிகளை தொடங்க வேண்டாம். உங்கள் தொழில் திட்டங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். சம்பளம், கமிஷன் மற்றும் பொறுப்பை முன்கூட்டியே தெளிவுபடுத்துங்க. பணம் மற்றும் கடனை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பண வரவில் படிப்படியாக மாற்றம் உருவாகுங்க. பழைய பாக்கி தொகை கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நின்ற பணம் நகரலாம். 2 வழிகளில் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். கமிஷன், ஊக்கத்தொகை அல்லது கூடுதல் சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மூலமாக புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பால் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிறது உங்களுடைய ட்ராவலை பொறுத்து இருக்குதுங்க. கடனை குறைக்க திட்டம் உருவாகும்.
ஏன்னா இப்போ உங்களை ரொம்ப ஒரு மாதிரி வாட்டி வதைக்கிறது கடன் தான். குடும்ப உறுப்பினர் உதவி வந்து செய்வாங்க. சொத்து அல்லது வாகனம் தொடர்பான பணத்திட்டம் வந்து அமையலாம். சேமிப்பை மீண்டும் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனால் நண்பர்களுக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். அதிக லாபம் தருவதாக கூறப்படும் முதலீடுகளை உடனே நம்ப வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பணம் கொடுக்க வேண்டாம். திருமணம் அதாவது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உடனே செலவையும் அதிகரிக்க வேண்டாம். சரி, இப்போ வருமானம் அதிகமாக வரும், இதை போட்டால் தான் காசு வரும் அப்படின்னு ரொம்ப அதிகமாக போடாதீங்க. கடன் வாங்கி சமூக மரியாதைக்காக செலவு செய்ய வேண்டாம். சார், எங்கள் ஊரில் ஒரு தலைவருக்கு பிறந்த நாள், அதனால் ஃப்ளக்ஸ் எல்லாம் ஒரு 5000 10,000 ரூபாய்க்கு அடித்தா தான் மரியாதை இருக்கும். அந்த 100 ஃப்ளக்ஸில் உங்களை யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. தேவையில்லாத வேலை அது. ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி சமூக மரியாதைக்காக செலவு செய்ய வேண்டாம். அதே மாதிரி வெளியூர் மற்றும் வெளிநாடு வாய்ப்புகளை பற்றி தனுசு ராசிக்காரர்களுடைய பயணம், உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு தொடர்பு இயல்பாகவே முக்கியத்துவமான கருதப்படுதுங்க. ஏன்னா இனி எப்படி இருக்க போகுதுன்னா, வேலை காரணமாக வெளியூர் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 50% இருக்குது. வெளிநாட்டு நிறுவனத்துடன் தொடர்பு கிடைக்கும். விசா அல்லது ஆவண முயற்சி நகரம். கல்வி அல்லது பயிற்சிக்காக பயணம் ஏற்படுங்க. ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு வாடிக்கையாளர் கிடைக்கலாம். வேறு நகரத்திற்கு குடிபெயரும் வாய்ப்பு உருவாகலாம். நீண்ட தூர பயணம் ஒரு முக்கிய வாய்ப்பை கொண்டு வரலாம். உறவினர் அல்லது நண்பர் மூலமாக வெளிநாட்டு தகவல் கிடைக்குங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணுங்க. போலியான வேலைவாய்ப்பு, அதே போல் இந்த ஏஜென்சி கன்சல்ட்டிங் அதில் போய் மாட்ட வேண்டாம். பெரிய தொகையை முன்பணமாக கொடுக்க வேண்டாம். ஒப்பந்தம் மற்றும் விசா விவரங்களை நிபுணர்கள்ட்ட உறுதி செஞ்சு அதுக்கப்புறமே ஸ்டெப் எடுங்க. ஏன்னா வெளிநாட்டு விஷயங்களில் தான் நீங்கள் அதிகமாக மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இந்த காதல் மற்றும் திருமணம், தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் ரொம்ப சொதப்புற விஷயங்களே இந்த காதல் மற்றும் திருமண விஷயங்கள் தான். காதலிக்கும் போதும் பிரச்சனை, கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை, என்ன ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் தெளிவு உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையுதுங்க. திருமண பேச்சு தொடங்கும். நீண்ட நாள் தாமதமான வரன் மீண்டும் உருவாகும். வேறு ஊர் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய வரன் அமையலாம். அதாவது உங்கள் ஊர் இல்லாத வெளி ஊர் அல்லது வெளிநாடு. நண்பராக இருந்தவங்க வாழ்க்கை துணையாக மாறலாம். ஃபேமிலி நண்பராக இருந்தாங்க சார், தனுசு ராசிக்கு முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான் இருக்கும். ஃபேமிலி நண்பராக இருந்தாங்க, கொஞ்சம் நண்பர், அதுக்கப்புறமேட்டு அது வந்து அப்படியே திருமணமாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பழைய உறவிலிருந்து செய்தி வரும். காதலில் இருந்த குழப்பம் தெளிவாகலாம். உண்மையானவர் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். குடும்பம் எதிர்த்த உறவுக்கு மீண்டும் பேச்சு தொடங்கும். திருமணமானவங்களுக்கு பழைய கருத்து வேறுபாடு குறையலாம். துணையின் ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கு உதவும். துணையோட ஆதரவு தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உதவுங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, சுதந்திரத்தை விரும்புகிறீங்க அப்படிங்கிறதுக்காக துணையினோட உணர்வை அலட்சியம் செய்ய வேண்டாம். நீங்கள் எப்பயுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. நான் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் உங்களை திருமணம் செய்த பெண்ணோ ஆணோ அவங்க ஒரு உணர்வு வச்சுருப்பாங்க. அதை அலட்சியப்படுத்தாதீங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். ஒருத்தன் வரான், அவங்கக்கிட்ட பழசுலேருந்து பேசுகிறான், மறுபடியும் உங்கள் நண்பன் வரான், அவனை மறுபடியும் டக்குன்னு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. திருமண முடிவில் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்க்காதீங்க. குடும்பம், பொறுப்பு மற்றும் பண நிலையையும் கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையை மறைத்து உறவை தொடர வேண்டாம். உங்கள் உண்மையை மறைத்து உறவை தொடர்வதால் மிகப்பெரிய துரோகத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு, நிலம் மற்றும் சொத்து விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசை வலுப்பெறும் இந்த காலகட்டத்தில். ஒன்றே இந்த தனுசு ராசிக்காரர்கள் போகிற இடத்துல புதுசாக வீடு கட்டுவீங்க, கார் வாங்குவீங்க, இல்லைனா புதுசாக அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. நிலம் பற்றிய நல்ல தகவல்கள் கிடைக்குங்க. குடும்ப சொத்து பிரச்சனை பேசி தீரலாம். பழைய சொத்து விற்பனை ஆகுங்க. வீட்டு கடன் முயற்சி நகருங்க. வெளியூரில் சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் வரும். விவசாய நிலம் அல்லது வணிக இடம் தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்குங்க. பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. வாடகை வருமானம் தொடங்கும். குடும்ப உறுப்பினர்களோட சொத்து பங்கீடு பேசப்படுங்க. அது பங்காளிங்க, மாமச்சனை, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி எல்லாம் சொத்து பிரச்சனை பற்றி பேசுவீங்க. கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தாய் பத்திரம் மற்றும் வில்லங்க சான்றிதழை சரிபார்க்கணும். உறவினர் சொன்னதால் மட்டும் முன்பணம் கொடுக்க வேண்டாம். பாதை, எல்லை மற்றும் உரிமையை உறுதி செய்யணுங்க. இதில் இந்த சொத்து தொடர்பான விஷயங்களை தான் நீங்கள் அதிகமாக சரிபார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த தாய் பத்திரம், பாதை, எல்லை இது எல்லாமே இருக்கணும். உறவினர் சொல்கிறதுனால மட்டும் பணம் கொடுக்காமல் இருக்கிறது, இந்த சட்ட ஆலோசனை இல்லாமல் ஒரு நீட்டான பத்திரம் எல்லாம் செக் பண்ணாமல் யாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இந்த வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும். ஒன்றே இந்த காலகட்டத்தில் கார் வாங்கியிருப்பீங்க, அல்லது வாங்கின காருக்கு சின்ன சின்ன அசரிஸ் ஏதாவது மாட்டுவீங்க. அப்படி இல்லைனா இருக்கிற வண்டியில் ஏதாவது பழுது பார்ப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்க. அதே போல் பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தொழிலுக்காக வாகனம் தேவைப்படலாம். குடும்ப பயன்பாட்டிற்கு பெரிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட தூர பயணங்கள் அதிகரிக்கலாம். பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கலாம். பயணத்தால் தொழில் வாய்ப்பு உருவாகலாங்க. கவனத்தை பொறுத்த வரைக்கும் அதிவேகமாக வாகனம் ஓட்ட வேண்டாம்.
சோர்வுடன் நீண்ட தூரம் ஓட்டாதீங்க. வாகன ஆவணங்களையும் காப்பீடுகளையும் புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பயன்படுத்திய வாகனம் வாங்கும்போது சர்வீஸ் வரலாற்று எல்லாமே பார்த்து வாங்குங்க. பயண திட்டத்தை முன்கூட்டியே அமைக்கணுங்க. என்ன பண்ணும் எது பண்ணுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சு உருவாகுங்க. வெளியூரில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. புது விருந்தாளிகளாக வருவாங்க. அதே போல் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தை அல்லது வயதான ஆண் ஒருவரோட ஆலோசனை பயன் தருங்க. உங்களோட தந்தை கூட நல்ல ஒரு பயனுக்குள்ள தகவலை கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஆலோசனை இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க. சகோதரர்கள் தொடர்பான பிரச்சனைகள் பேசி தீரலாம். பிரிந்திருந்த உறவினர் மீண்டும் பேசலாங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். குடும்ப செலவுகள் அதிகரிக்குங்க. உங்கள் முடிவை முதலில் எதிர்த்தவங்க பின்னர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். தனுசு ராசியோட அடிப்படை குணாதிசயம் அப்படின்னா நெருப்பு தத்துவம்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்டலாம் யாரும் அப்படி வச்சுக்க முடியாது. பற்ற வச்சு விட்டு போயிருவீங்க, அப்படி கொளுத்திடுவீங்க. இந்த ராசி குரு பகவானுடைய அதிபதி இருக்கக்கூடிய ராசி. குரு பகவான் அதிபதினா என்னது? ஞானம், கல்வி, ஆன்மீகம், நீதி, குழந்தைகள், திருமண பாக்கியம், செல்வம், வழிகாட்டுதல், நம்பிக்கை, உயர்ந்த சிந்தனை, நல்லொழுக்கம், இது எல்லாத்தையும் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பீங்க. தனுசு ராசிக்காரருடைய முக்கியமான இயல்புகளில் இது ஒன்றுங்க. சுதந்திரமாக வாழ விரும்புவீங்க. ரொம்ப அப்படியே ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நீங்கள். உண்மையை நேரடியாக பேசுவாங்க. புதிய இடங்களையும் அனுபவங்களையும் விரும்பக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. பெரிய இலக்குகளை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் ஒரே இடத்துல நீண்ட காலம் கட்டுப்பட்டு இருப்பதை விரும்ப மாட்டீங்க. பிறருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய திறன் அதிகமாக உங்களுக்கு உண்டு. அட்வைஸ் பண்ணுவீங்க. தவறு நடந்தாலும் மீண்டும் நம்பிக்கையோடு தொடங்குவாங்க. அநியாயத்தை பொறுத்து கொள்ள மாட்டாங்க. ஆன்மீகம், வரலாறு, தத்துவம் மற்றும் அறிவில் ஆர்வம் இருக்கும். உதவி கேட்டவங்களுக்கு மனதார உதவக்கூடிய நபர் நீங்கள். மனதில் இருப்பதை மறைக்காமல் சொல்லிவிடுவீங்க. வெளியில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தனிப்பட்ட கஷ்டத்தை மறைப்பாங்க. பெரிய விஷயங்களை அதாவது ஒரு பெரிய விஷயத்தை யோசிக்கிறதால சின்ன விஷயத்தில் நீங்கள் தவற விடக்கூடிய ஒரு நபர் நீங்கள். இந்த ராசிக்காரங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் முடிவை முதல்ல எதிர்த்தவங்களை பின்னர் ஏற்றுக்கொள்கிறீங்கள, அந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறத நான் வெளியே பாருங்கள். முன்னாடியே நான் ஒன்று சொன்னது தான். ஒரு நல்ல ஒழுக்கமாக இருக்கட்டும், ஒரு நீதியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நீங்கள் சிறந்த ஒரு ஆள் தான். இருந்தாலும் ஆன்மீகம், வரலாறு, தத்துவம் மற்றும் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆன்மீக ரீதியாக போகணும் அப்படின்னாலும் கொஞ்சம் இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த இறை வழிபாடு உங்கள் சமநிலையில் இருக்கணும். ரொம்ப டீப்பாக போகிறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டாக சாமி கும்பிட்டு கரெக்டாக இருக்கிற வழியை பார்க்க ஆரம்பிங்க. உதவி கேட்டவர்களுக்கு மனதார உதவக்கூடிய நபர் நீங்கள். ஒருவர் நம்பிட்டா முழுமையாக மனதோடு நம்பக்கூடிய நபர் நீங்கள். பார்த்து பக்குவமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தற்போது தனுசு ராசிக்காரர்களோட மனதில் என்ன தோன்றிருக்கும் அப்படின்னா, பல தனுசு ராசிக்காரர்களோட மனதில் இங்கே இருந்தால் வளர்ச்சி கிடைக்குமா, வெளியூர் அல்லது வெளிநாடு சென்றால் வாழ்க்கை மாறுமா, வேலையை விடுத்து தொழில் தொடங்கலாமா, என் கடன் எப்போ முடியும், என் திருமணம் எப்போ தாமதமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், எனக்கு சொந்த வீடு அல்லது நிலம் அமையுமா, நான் விரும்பியவங்க உண்மையாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற எண்ணம் உங்களோட அவங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இவங்களோட முக்கியமான சில கேள்விகளும் இருக்குதுங்க. புதிய வாழ்க்கை தொடங்குறத பற்றி, அதே போல் திறமையை வெளிப்படுத்துறதை பற்றி, அதே போல் சமூக மரியாதை பெறுறதை பற்றி, குழந்தைகளுடைய எதிர்காலம், உயர்கல்வி, ஆன்மீக பயணம், வருமானத்தை அதிகரிக்கிறது, குடும்பத்தை உயர்த்துறது, நிறைய சிந்தனைகள் இவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இவங்களுடைய ராசி தத்துவப்படி பிறப்பிற்கான ஒரு ரகசியம் சொல்லுவாங்கள்ல, பிறவியினுடைய ரகசியம், ஞானம், பயணம், உயர்ந்த இலக்கு, நீதி மற்றும் நம்பிக்கைக்கான ராசின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். பிறருக்கு வழிகாட்டக்கூடியவங்க நீங்கள். சோதனைகளுக்கு பிறகும் நன்மையை இழக்க மாட்டீங்க, ஒரு நம்பிக்கையும் இழக்க மாட்டீங்க. தங்களது அனுபவத்தை மற்றவர்களுக்கு பாடமாக பகிரக்கூடிய ஆள் நீங்கள். ஒரு இடத்துல தடை ஏற்பட்டால் வேறு பாதையை தேடுவீங்க. டக்குன்னு அடுத்தடுத்த பாதையை பிடிச்சி நீங்கள் போட்டு மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. கல்வி மற்றும் அறிவால் உயரக்கூடியவங்க நீங்கள். கல்வி தான் உங்களை உயர்த்தும். புதிய இடத்துல புதிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்தில் நல்ல ஆலோசகராக இருப்பீங்க. தவறாக நடந்து கொள்பவர்களிடமும் சில நேரங்களில் மன்னிப்பு காட்டுவீங்க. அதாவது வேற ஒருத்தன் தப்பு பண்ணாலும் நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டு நீங்கள் மூவ் ஆகிற ஒரு ஆள். அதே போல் வாழ்க்கையினுடைய பெரிய மாற்றங்களை பயமின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் நீங்கள். வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? பெரிய கனவு உங்கள் பலம், ஆனால் திட்டமிட்ட செயலே அந்த கனவை நிஜமாக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசியினுடைய பலமான குணங்கள் அப்படின்னா தன்னம்பிக்கைங்க. ஃபஸ்ட்டு தோல்விக்கு பிறகு மீண்டும் முயற்சி செய்வாங்க. எதிர்காலம் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள். நேர்மையை பொறுத்த வரைக்கும் மனதில் இருப்பதை நேரடியாக சொல்லுவாங்க. போலியாக பழக விரும்ப மாட்டாங்க. அநியாயத்தை எதிர்ப்பாங்க. வழிகாட்டக்கூடிய திறன் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். சுதந்திரமான மனப்பான்மை இவங்களுக்கு ரொம்ப அதிகம். கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகம். பெருந்தன்மை அதிகம். எந்த அளவுக்கு சார் பெருந்தன்மை அதிகம்? தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வாங்க. பிறரின் வளர்ச்சியை மனதார விரும்பக்கூடிய நபர் நீங்கள். உதவி செய்ததை அடிக்கடி நினைவுபடுத்த மாட்டாங்க. தனுசு ராசியினுடைய சவால்கள் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் அவசரமாக முடிவு எடுக்கிறது. தயவு செய்து அதில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையான நிதானம் பாருங்கள். அதிக தன்னம்பிக்கை இருக்கலாங்க, அது ரொம்ப தலைக்கு மீறி இருக்கக்கூடாதுல்ல. கொஞ்சம் யோசிக்கணும்ல, அதில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும்ல. அதே போல் சிறிய விவரங்களை கவனிக்காமல் விடுறது, நேரடியாக பேசுவதால்
மற்றவர்களை காயப்படுத்துறது. டக்குன்னு பேசியிருக்கீங்க, மற்றவங்க காயம் அடைஞ்சிடும். ஒரே நேரத்தில் பல முயற்சிகளை தொடங்குறது. தொடங்கிய வேலையை பாதியில் மாற்றுவது. கட்டுப்பாடுகளை விரும்பாண்மை. பண விஷயத்தில் அதிக நம்பிக்கை. எதிர்காலத்தை நினைத்து தற்போதைய பொறுப்பை மறக்கிறத கொஞ்சம் தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. புதியவர்களை விரைவாக நம்புறதை மாற்றிக்கோங்க. பயணம் மற்றும் வசதிக்காக அதிக செலவு செய்கிறத மாற்றிக்கோங்க. சுதந்திரம் என்ற பெயரில் உறவுகளை அலட்சியம் செய்கிறத தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. பெரிய இலக்கு வைத்தாலும் தினசரி ஒழுங்கை தொடர்ந்து பின்பற்றினா கண்டிப்பாக முடியாத விஷயம் கூட சரி பண்ணலாம். மற்றவங்ககிட்ட எப்படி பழகுவாங்க அப்படின்னா, மகிழ்ச்சியாக பழகக்கூடிய நபர். நீங்கள் உங்கள்கிட்ட பேசினா மற்றவங்க ஜாலியாகிடுவாங்க, மகிழ்ச்சியாகிடுவாங்க. புதியவர்களுடன் எளிதில் பேசுவாங்க. நண்பர்களை ஊக்குவிப்பாங்க. கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. உண்மையை மறைக்காமல் பேசுவாங்க. பயணம் மற்றும் அறிவை பகிர விரும்புவாங்க. உறவுகளை கட்டுப்படுத்தாமல் சுதந்திரம் கொடுப்பாங்க. நட்பில் நேர்மையாக இருப்பாங்க. சிறிய விஷயங்களை மனதில் வைத்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் இவர்களுடைய நேரடியான பேச்சு கடுமையாக தோன்றலாம். தொடர்ந்து ஆலோசனை வழங்குவது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒரே இடத்துல இல்லாமல் இருக்கிறதால உறவில் தூரம் ஏற்படலாம். மனக்காயம் ஏற்பட்டால் திடீரென விலகலாம். மற்றவர்கள் இவர்களை எப்படி பார்ப்பாங்களா அப்படின்னா, பலர் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல மனம் கொண்டவராக பார்ப்பாங்க, தைரியமானவராக பார்ப்பாங்க, அறிவு உள்ளவர்களாக பார்ப்பாங்க, நகைச்சுவையானவராக பார்ப்பாங்க, சுதந்திரமானவராக பார்ப்பாங்க. உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுவான். நேர்மையானவராக பார்ப்பாங்க. வழிகாட்டக்கூடிய திறன் கொண்டவர் நீங்கள். நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள். இப்படி எல்லாம் உங்களை பார்த்தாலும் சிலர் உங்களை எப்படி தெரியுமா பார்க்குறான்? அதிகமாக பேச நாளையவன் நேரடியாக காயப்படுத்திடுவான். பேசினாவே ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவான். பொறுமை குறைவு இவன்ட்ட. ஒரே இடத்துல நிலைக்காத ஒரு ஆள், டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பான். அதிக தன்னம்பிக்கை கொண்ட ஆள் அப்படின்பாங்க. பொறுப்பை தவிர்ப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவறான புரிதலாக இருந்தாலும், அவங்க உங்களை பற்றி தப்பாக நினச்சாலும் நீங்கள் அவங்களுக்கு போய் நன்மை தான் என்ன செஞ்சிட்ருக்கீங்க. இதுவரை அனுபவித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் என்ன தெரியுமா? காதல் மற்றும் திருமண உறவோடு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அனுபவிச்சது. சுதந்திரத்தை புரிந்து கொள்ளாத துணையாத மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். சுதந்திரத்தை புரிஞ்சு கொள்ளாத துணையால் மன கஷ்டம் உங்களுக்கு உண்டு. முழுமையாக நம்பியவர் உங்களை உண்மையை மறைத்திருக்கலாம். திருமண வாக்குறுதி கடைசி நேரத்தில் மாறி இருக்கலாம். தங்கள் நேர்மையான பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். தொலைதூர உறவு காரணமாக பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். குடும்ப தலையீட்டால் உறவு பாதிக்கப்பட்டிருக்கலாம். தாங்கள் அதிகம் விட்டு கொடுக்கும் மதிப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொடர்புகளை பயன்படுத்தி முன்னேறி இருக்கலாம். தேவையான நேரத்தில் மட்டும் நெருங்கி இருக்கலாம். பண உதவி பெற்றவர் திரும்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் ஆலோசனையை பயன்படுத்தி பின்னர் உங்களை தவிர்த்திருக்கலாம். ரகசியங்களை வெளியே பகிர்ந்திருக்கலாம். உங்கள் நம்பிக்கையை பலவீனமாக நினைத்திருக்கலாம். உறவினர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சம்பாதிப்பை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர் தான் உங்களோட உறவினர்களாக இருப்பாங்க. உங்களுடைய உறவினர் அப்படிங்கிறது குடும்பத்துலேயும் ஒரு ஆள். உங்கள் பணத்தை மட்டுமே விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையில் பணம் சம்பாதிக்கல அப்படின்னா நீங்கள் ஜீரோ. குடும்ப பொறுப்பு முழுவதும் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு தனுசு ராசிக்காரன் அந்த வீட்டில் இருக்கானா அவன் தான் அதுக்கு பேக் போன். அவன் தான் அந்த வீட்டில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆள். அவன் சம்பளம் தான் அங்கே பேசும். சொத்து விஷயத்தில் தகவல் மறைக்கப்பட்டிருக்கும். உங்கள் டாக்குமெண்ட்டு அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய பயணம் அல்லது தொழில் முடிவை எதிர்த்திருக்கலாம். நீங்கள் ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, வெளியூரில் போய் வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டு போய் வேலை பார்க்குறீங்கன்னா அதை உங்கள் குடும்பம் எதிர்க்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்த உதவியை மறந்துருக்கலாம். நீங்கள் செஞ்சதுனால தான் முன்னேறினாங்கிறது நிறைய பேர் மறந்துருக்காங்க. உங்கள் குடும்பத்திலே மறந்துருக்காங்க. குடும்பத்தில் ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கலாம். அவனை தான் சம்பாதிக்கிறான், நீ தான்டா சம்பாதிக்கிற அப்படின்னு உங்களை ஒப்பீடு செய்வாங்க. தொழில் மற்றும் பணியிடத்தை பொறுத்தவரை உங்கள் யோசனையை மற்றவர்கள் பயன்படுத்துவாங்க. உழைத்தது நீங்கள், பாராட்டு வேற ஒருவருக்கு கிடைச்சிருக்கும். வேலை வாய்ப்பு கடைசி நேரத்தில் தடைபெற்றக்கூடிய ஒரு காலகட்டம். மேலதிகாரிகிட்ட தவறான தகவல் சென்றிருக்கும் உங்களை பற்றி. கூட்டாளி வாக்குறுதியை காப்பாற்றாமல் இருந்திருக்கலாம். சம்பளம் அல்லது கமிஷன் தாமதமாயிருக்கலாம். வெளியூர் வாய்ப்பில் போலியான தகவல் கிடச்சிருக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்காக கொடுத்த பணம் திரும்ப வராமல் போயிருக்கும். பயணம் அல்லது கல்விக்காக சேமிப்பு குறைஞ்சிருக்கும். தவறான முதலீடு ஆலோசனையால் இழப்பு ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திற்காக கடன் சுமை ஏற்றிருக்கலாம். வாய்மொழி ஒப்பந்தம் காரணமாக பணம் தாமதமாயிருக்கலாம். எப்போது துரோகம் வந்திருக்கும் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் கீழ்கண்ட சூழ்நிலைகளில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு வேலை அப்படிங்கிற பெரிய தொகை கேட்கும்போது, வெளிநாட்டு வேலை அப்படின்னு பெரிய தொகை உங்கள்கிட்ட கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா மாட்டிக்கிங்க. ஒரு அளவுக்கு மீறி உங்களை புகழ்கிறாங்க அப்படின்னா மாட்டிக்கிங்க. அதே மாதிரி உங்களை புகழ்ந்து உதவி கேட்குறாங்கள அவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. புதிய நட்பில் உடனே ரகசியம் பகிராதீங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கும்போது மாட்டிக்குவீங்க. கூட்டு தொழிலில் கணக்கு முழுமையாக ஒப்படைக்கும் போது அதில் கொஞ்சம் மாட்டுவீங்க. ஆவணங்களை பிடிக்காமல் கையெழுத்து விடும்போது, படிக்காமல் கையெழுத்துடும் போது மாட்டுவீங்க. உங்களுக்கு பிடிக்கலை கையெழுத்து போடணும், அது என்ன படிக்கவே இல்லை கையெழுத்து போட சொல்கிறான், அதெல்லாம் மாட்டிக்கிங்க. பயணத்தில் புதியவர்களை உடனே நம்பும்போது மாட்டுவீங்க. விரைவில் பெரிய லாபம் தருவதாக கூறும்போது மாட்டுவீங்க. குடும்பத்தில் சொத்து வாய்மொழியில் மட்டுமே நம்பும்போது மாட்டுவீங்க. பழையவர் திடீரென பண உதவி கேட்கும்போது மாட்டுவீங்க. குடும்பத்தில் யார் உறுதுணை, யார் சவால் அப்படின்னா, உங்கள் சுதந்திரத்தை மதிப்பவர்கள் உறுதுணை, உங்கள் கனவுகளை ஊக்குவிப்பவர்கள் உறுதுணை, நடைமுறை ஆலோசனை வழங்குபவர்கள் உறுதுணை, உங்கள் பயணம் மற்றும் தொழில் முயற்சிக்கு ஆதரவு தருபவர்கள் உறுதுணை. உண்மையை நேரடியாக, அதாவது
உங்கள்கிட்ட நேராக பேசுகிறாங்க, உங்களை போய் தப்பை கூட நேராக பேசுகிறவங்க தான் உங்களுக்கு நன்மை. கஷ்டத்துலேயும் செயலில் உதவுறவங்க பார்த்தீங்களா, அவன் தான் உங்களுக்கு நன்மை. சவாலாக இருக்கும் யார் தெரியுமா, உங்கள் வருமானத்தை மட்டுமே எதிர்பார்க்குறவங்க சவால். உங்கள் ரகசிய திட்டங்களை வெளியே கேட்குறவன் சவால். அதை போய் வெளியே சொல்கிறவனும் சவால். பண உதவி கேட்கும் போது மட்டும் நெருங்குவான். வெளிநாட்டு வாய்ப்பு பெரிய அளவில் பெயரில் ஏமாற்றுவான். உங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பான். குடும்பத்தில் தேவையற்ற ஒப்பீடு செய்வாங்க. இவங்க எல்லாமே ஒரு சவால் தான். தனுசு ராசிக்கு கல்வி நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, அதே போல் சட்டம் மற்றும் நிர்வாகம் நல்லா இருக்குது, அதே போல் பயணம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய வேலையும் நல்லாயிருக்கும். மீடியாவில் தகவல் தொழில்நுட்பம், ஐடி வேலை, வணிகம் இது மாதிரிலாம் நல்லா இருக்குங்க. திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை பிறகு நட்பான துணையை வந்து விரும்பக்கூடிய நபர் நீங்கள். சுதந்திரத்தையும் நம்பிக்கையும் விரும்பக்கூடிய நபருங்க. அதே போல் உங்களுக்கு வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எதிர்பார்ப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் பயணம் செய்ய விரும்பக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்தை முன்னேற்ற முயற்சிக்கூடிய நபர் நீங்கள். திருமணம் ஆகாதளவுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய வரன் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை அல்லது கல்வி தொடர்பில் அறிமுகம் வந்து ஏற்பட்டுருங்க. திருமண மாணவர்களுக்கு துணையினுடைய கருத்தை கேட்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைக்கு உயர்கல்வி அக்கறை எல்லாமே உண்டாக போகுது. குழந்தையினுடைய தனித்திறமை மதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் உண்டாகும். செய்வன கந்திஷ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய தடைகளோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சிக்கல்களோ உங்களோட உறவுகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பர் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. இல்லை ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்பரில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். A to Z கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுவாங்க. நல்ல நேரம் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரே இலக்கில் தொடர்ந்து செயல்படும் போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற வழியில் கரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னா போதுமானது. தினசரி ஒழுங்கு கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதே போல் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், ஆரஞ்சு, ஊதா, தங்க நிறம், இளஞ்சிவப்பு கலந்த ஊதாலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதிர்ஷ்ட எண்கள்னால் 3, 6, 9. சாதகமான நாள் வியாழக்கிழமைங்க. அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பு வரும். அதே போல் வேலை அல்லது பயண தொடர்பான தகவல் வந்து கிடைக்கும். பழைய நண்பர் தொடர்பு வந்து உருவாகுங்க. பயணத்திட்டம் உருவாகும். உடனடி பெரிய முடிவை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வாய்ப்பு தெரிய வருங்க. குடும்பத்தில் முக்கிய ஆலோசனை வந்து நடக்கலாம். அதே போல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வார்த்தைகளில் கவனம் தேவை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை அல்லது தொழில் முடிவு வந்து உருவாக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதில் இருந்த குழப்பம் வந்து குறையலாம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு ஏற்படும், தூக்கக்குறைவு ஏற்படும், செரிமான கோளாறு ஏற்படும், அதிக முதுவலி, இடுப்புவலி, தொடை இதெல்லாம் வலிக்கும். அதே போல் தலைவலி, மன அழுத்தமும் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இனி செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான இலக்கை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து அதை நோக்கி போய்ட்டுருங்க. ஒரே நேரத்தில் பல முயற்சிகளை தொடங்குறதை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. வியாழக்கிழமை குருபகவான் வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், முருகர் வழிபாடு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருங்க. வேறு எந்த தகவல் வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது எந்திரங்கள் வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.